ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்கப்பட்டது. தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்து கட்சிகளும் அள்ளி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. 10,000 கருணை தொகை சபா சரியான போட்டி. மற்றும் இது மட்டுமே இல்லாத மத்திய அரசு மகளிருக்கு 12,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்க இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நான் இப்பொழுது உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 5000 மகளிர் உரிமை தொகை 10,000 கருணை தொகை சபா சரியான போட்டி. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அரசியல் கூட்டணி கட்சி பேச்சு, தொகுதி பங்கீடு, தேர்தல் வாக்குறுதி வெளியீடு என பரபரப்பாக செயல்பட்டு வருகின்றன. தேர்தலில் மக்களின் வாக்குகளை கவர்வதற்காகவே அரசியல் கட்சிகள் தற்சமயம் பார்த்திங்கன்னா வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றது. தற்பொழுது தேர்தல் களத்தில் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவில் வரக்கூடிய சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவரது உருவ சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து பேசினார். இதனையடுத்து எம்ஜிஆர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்த அவர் நிர்வாகிகளுக்கு இனிப்பை வழங்கி பின்னர் தேர்தலுக்கான அதிமுகவின் 3ஆம் கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டார். இதன்படி அதிமுக ஆட்சி அமைந்ததும் மக்களின் சுமையை போக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார். சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு என திமுக ஆட்சியில் மக்களுக்கு நிதிச்சுமை அதிகரித்ததால் ஒருமுறை கருணை தொகையாக 10,000 ரூபாய் அனைத்து குடும்பங்களுக்குமே வழங்கப்படும் என கூறினார். 5000 மகளிர் உரிமை தொகையை விட பெரிய ஜாக்பாட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு பெண்களே ரெடியாக இருங்க. மேலும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு செலுத்தப்படும் என்றும் 12ஆம் வகுப்பு முடித்து வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறினார். அதாவது வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் நிதி உதவி வழங்கப்படும் எனவும் கூறினார். இது தவிர பொங்கல் பரிசு தொகுப்போடு இனி ஒவ்வொரு ஆண்டும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார். மேலும் மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் இருந்தது 10,000 உயர்த்தி வழங்கப்படும். நகரப்பகுதிகளில் நடைபாதை சிறுவர்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தற்சமயம் தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு பிளாஸ்ட் மாதிரி அடித்து நொறுக்கிட்டாங்க. இனி பார்த்தீங்கன்னா மகளிருக்கு 10,000 இல்லை 20,000 வரைக்கும் கூட அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிஎம் கிசான் நாடைய 6,000 ஒரே டைமில் கொடுக்க போகிறோம். அது மட்டுமே கிடையாது, கேஸ் அமௌண்ட்டு இந்த மாதிரி அமௌண்ட்கள் அனைத்துமே மத்திய அரசோடு வரது எல்லாமே ஒரே நேரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 வரைக்கும் கிடைக்கும். இந்த ஒரு 5,000 + 2,000 மொத்தம் 19 21,000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகளிருடைய அக்கௌண்ட்டில் விரைவில் வர வைக்க போகிறாங்க. ஸோ தயாராகிக்கோங்க மகளிர்களே, உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் வந்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழக அரசு சரி, மற்ற கட்சிகளும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு தமிழக அரசு சார்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் விட்டால் திரும்பவும் கிடைக்காது. அதே போல் இந்த ரேஷன் கடைகளில் தற்சமயம் 5,000 ரூபாய் பெறலை அப்படின்னா நிறைய பேர் பெறாமல் இருப்பீங்க. உடனடியாக இந்த 5,000 ரூபாயை உடனே உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைக்கு சென்று இந்த 5,000 ரூபாயை அக்கௌண்ட்டில் வராதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க போயிட்டு கேட்டு செக் பண்ணிவிட்டு இந்த 5,000 ரூபாயை பெற்றுக்கலாம். மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடே கொந்தளிக்கிறது அப்படின்றத குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. அமைச்சரவையில் தங்கம் தென்னரசு 2023 செப்டம்பர் 15க்கு பிறகு பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்று தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் இருந்து சுமார் 1 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தில் பல லட்சம் பெண்கள் மேலும் சேர்க்கப்பட்டனர். தற்பொழுது 1.31 கோடிக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர். ஸோ மகளிருடைய உரிமை தொகை பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் திமுக அரசு உயர்த்தம். ஆனால் அதிமுக வந்துச்சு அப்படின்னா 4,000 ரூபாய் உயர்த்த போகிறாங்க. ஸோ கட்சிகள் அனைத்துமே மாறி மாறி வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. ஸோ மக்களுக்கு வாக்குறுதி எந்த வாக்குறுதி மக்கள் எடுக்கிறாங்க அப்படின்றதே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.